லைவ் தமிழ் செய்திகள். சரிகமபா நிகழ்ச்சியில் போட்டியாளர்கள் பாடும் பொழுது மீச்சிலித்து நிற்கும் தருணம். அந்த அளவுக்கு அந்த போட்டியில் அவர்கள் தனது செல்வாக்கை செலுத்தி பாடி வருகின்றார்கள். நிகழ்ச்சிக்கான ஒரு பாடலை அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பதும், அந்த பாடலில் பக்தி நிரம்பியிருப்பதும், அதாவது இசை பக்தி நிரம்பியிருப்பதும் அந்த பாடலுக்கு இன்னும் மெருகூட்டப்படுகின்றன. பாடும் பொழுதே அவர்கள் தனது உணர்ச்சியையும் உடல் அசைவையும் மக்களின் மனங்களை ஈர்க்கக்கூடிய தன்மையும் அதில் கலந்து வெளிப்படுத்துகின்றார்கள். பிஞ்சி குரல்களில் அந்த தங்க பாடல்கள் பாடும் பொழுது அருமையோ அருமை. அது இசை அமைப்பாளர்களை, இசை பிரியர்களையும் ஒரு கணம் அசத்தி பார்க்கின்றது. மேடையில் இருக்கின்றவர்கள் கண்கலங்கி நிற்கின்றார்கள். தன்னை மெய்மறந்து அதை பார்த்து கொள்கின்றார்கள். கலந்து கொண்ட ஒவ்வொரு போட்டியாளர்களும் இவ்வளவு திறமை இவர்களிடம் ஒளித்து வைத்திருப்பது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கின்றது. ஆனால் மக்களும் நடுவர்களும் மனம் மகிழ்ந்து இருக்கின்றார்கள். எனினும் நிகழ்ச்சியின் சட்ட திட்டங்களுக்கு ஏற்ப போட்டியாளர்களை கூர்ந்து கவனித்து வருவதாக நடுவர்களும் இசைத்துறையின் விற்பனர்களும் கூறி நிற்கின்றார்கள். என்னதான் இசையில் அவர்கள் திறமை காட்டினாலும் எதிர்காலத்தில் சாதிக்க வேண்டியவர்கள் அந்த போட்டியாளர்களாகவே இருக்கின்றார்கள். ஆகவே சங்கீதத்தில் அவர்கள் கூடுதலான ஆற்றலையும் அறிவையும் எதிர்காலத்தில் அவர்கள் வளர்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது. திவினேஷை பொறுத்தவரையில் அவன் பாராட்டப்படாத நாட்களும் வாரங்களும் நிமிடங்களும் வார்த்தைகளும் இல்லை என்று கூற வேண்டும். யார் வந்தாலும் திவினேஷை பாராட்டி நிற்கின்றார்கள். ஆனால் இன்னும் அந்த இடம் கிடைக்கவில்லை. டைட்டில் வின்னராக திவினேஷ் வர வேண்டும் என்பது பல ரசிகர்களின் எண்ணப்பாடாகும். அது நடக்குமா என்று பலரும் கேள்வி கேட்கின்றார்கள். ஒவ்வொரு வாரமும் பாடுகின்ற பொழுது எழுந்து நின்று அழுகின்றார்கள். நெஞ்சம் நெகிழ அழுகின்றார்கள். பல பேர் தங்கள் கண்களில் கண்ணீர் சிந்த இருக்கின்றார்கள். இந்த பாடலில் அவ்வளவு விடயங்களை அவன் வெளிக்கொணர வைக்கின்றான். தத்துவ பாடலாக இருக்கின்றது, இசை பாடலாக இருக்கின்றது, பழைய பாடலாக இருக்கின்றது, நெஞ்சம் மறக்காத பாடலாக இருக்கின்றது, மனம் நிறைந்த பாடலாக இருக்கின்றது. அப்படி அந்த பாடல்களுக்கு அவன் தேர்வில் முன்னுரிமை கொடுத்து வருகின்றான். ஆகவே ஒவ்வொரு பாடலும் விசித்திரமான, நெஞ்சம் உருகக்கூடிய, உணர்ச்சி தழும்பக்கூடிய பாடலாகவே இருந்து வருகின்றது. இந்த வாரமும் அவன் அப்படியே பாடுகின்றான். இந்த பாடல் போட்டிக்கு விசேட நடுவராக வந்திருக்கின்ற லியோனி அவர்கள் வாழ்த்தாமல் இருக்க மாட்டார், அவனை வாழ்த்தியே தீர்வார். ஆகவே திவினேஷுக்கு இந்த வாரமாவது அவனின் ஆசை நிறைவேற வேண்டும் என்று கூறப்படுகின்றது. தொடர்ந்தும் திவினேஷ் தொடர்பான தகவல்களை பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள். நீங்கள் எங்கிருந்தாலும் உங்கள் காலடியில் சரிகமபா நிகழ்ச்சி தொடர்பான தகவலையும் திவினேஷ் தொடர்பான தகவலையும் எங்களுடைய இயக்குநர்கள் ஊடாக தெரியப்படுத்துவோம் என்று நீங்கள் நம்பியிருங்கள். தொடர்ந்தும் இணைந்திருங்கள். லைவ் தமிழ் செய்தியில் உங்களுக்கு தகவல்களை தந்து கொண்டே இருக்கும்.